நம்ம பிரசாந்த் வீர் சிஎஸ்கே நடத்தின 2வது நாள் பயிற்சி ஆட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் 6 ஹிட்டராக வந்து இருந்திருக்காரு. இப்போதைக்கு செம ஃபார்மில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டு இருக்கு. பயிற்சி ஆட்டத்தில் என்னென்ன சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காரு, இப்போதைக்கு அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் எந்த இடத்துல எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கேவின் முக்கியமான பவுலர்ஸ் 3 பேர் இப்போ சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேர் யார், எப்போ வந்து லேண்ட் ஆனாங்க, இவங்களுக்கான பயிற்சியை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்கிற பவுலர்ஸை பார்த்துடலாம். கலீல் அகமது, அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜ், நம்ம சிங்க அப்படின்னு இந்த 3 பேரும் நம்ம சென்னையில் வந்து இப்போ லேண்ட் ஆகிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. பயிற்சி ஆட்டத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் யாருமே வந்து இல்லை. ஸோ இப்போ சிஎஸ்கேவின் முக்கியமான பவுலராக பார்க்கப்பட்ட அன்சுல் கம்போஜ், அது மட்டும் இல்லாமல் கலீல் அகமது, இவங்க 3 பேர் இப்போ நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆகிருக்காங்க. இப்போதைக்கு பயிற்சி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் நடக்க போகிற பயிற்சி ஆட்டத்தில் இவங்க 3 பேருமே வந்து கலந்து கொள்ள போகிறாங்களா. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேவின் முக்கியமான பவுலர்ஸாக அந்த 3 பேரையும் நம்ம சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பிரசாந்த் வீரை பார்த்துடலாம். இன்ஜுரிக்கு அப்புறமா நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஜாயின் ஆயிருந்தார். ஒரு ஃபார்ம் அவுட்டுக்கு திரும்பி இருப்பாரோ அப்படின்னு எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம். ரீசெண்டாக சிஎஸ்கே நடத்தின பயிற்சி ஆட்டத்தில் இப்போ ஒரு மாஸ் சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6 தான் வந்து அடிச்சு கொடுத்துருக்கதா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. முதல் பாலை மட்டும் தான் வந்து டாட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சந்திச்ச எல்லா பாலையுமே 6-4 அப்படிங்கிற ஷாட்டை தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காராம். இப்போதைக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிரசாந்த் வீர் பயிற்சி ஆட்டத்தில் அடித்த 6 வீடியோ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்க போகுது. நம்ம ஜட்டுவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜடேஜாவோட இடத்துல இவரை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறாங்க. பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் அப்படின்னு 3லையுமே நம்ம ஜட்டு போல் தரமான சம்பவத்தை வந்து பண்ண போகிறாரு நம்ம பிரசாந்த் வீர். பிரசாந்த் வீர் இந்த ஃபார்ம் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 முக்கியமான பவுலர் சென்னையில் வந்து லேண்ட் ஆனதாக இருக்கட்டும், நம்ம பிரசாந்த் வீருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.